உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, நாள்தோறும் புதிய புதிய செய்திகளோடு இந்த புலர்காலை பொழுதில் ஆனந்த ஆரம்பத்தில் நல்ல விஷயங்களை சந்தித்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் ஆண்மையின் அழகு. என்ன ஆண்மையின் அழகு? ஆண்டவன் அழகு தெரியும், அது என்ன ஆண்மையின் அழகு? பேராண்மை பற்றி நாம் பேச வேண்டாமா? இந்த மண்ணுலகில் பிறக்கக்கூடிய மானுட பிறவி அழகுதான். ஆனால் யார் உண்மையான ஆண்மைக்கு அழகு என்று கேட்டால், நடையில் நின்றுயர் நாயகன் அழியா அழகன் அவதார புருஷன். எப்படி சொல்றான்? ஐயோ மரகதமோ மறிகடலோ, ஐயோ இவன் அழியா அழகன்னு சொன்னானே, அந்த ராமனுடைய ஆண்மை அழகு குறித்து இன்றைக்கு கம்பன் வழி சிந்திக்கப் போகின்றோம். இது ஒவ்வொருவருக்கும் வாழ்வியல் பாடம். நண்பர்களே, கம்பராமாயணத்தினுடைய பெருமை குறித்து நாம் எத்தனையோ முறை பேசினோம். தசரத சக்கரவர்த்தி ஆட்சி செய்த விதம், சீதையினுடைய கற்புத்திறன், பெண்களுடைய பாத்திர படைப்பு, சில கதாபாத்திரங்கள், கம்பனின் வீரம், இவையெல்லாவற்றிற்கு மேல் கம்பன் காட்டிய சமய பார்வை, சமுதாய பார்வை, இப்படி பல செய்திகளை சிந்தித்த நாம் கம்பன் சொல்லி வியந்த ஆண்மையின் அழகு. பொதுவாக ஆணுக்கு எது அழகு? அந்த பரந்த தோள்கள் அழகு, தின்தோள். அப்படி வாள் எடுத்து மோதுவது அழகு, பிற ஆளை சாய்ப்பது அழகு, ஆளோடு ஆள் மோதுவது, தோளோடு தோள் மோதுவது, வாளோடு வாள் மோதுவது தான் அழகு. ஆனால் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து புதிய பூபால புரட்சி பாடியவன் கம்பன். காரணம், கம்பன் திருக்குறளை நேசித்து வாசித்திருக்கக்கூடும். வள்ளுவன் ஆண்மையின் அழகாக எதை சொல்கின்றான் என்றால், பிறன்மனை நோக்கா பேராண்மைதான் சான்றோருக்கு சிறந்த அழகு. எப்படி? எதிரிலே இருக்கக்கூடிய எந்த பெண்ணையும் மனதால் கூட நினைக்காத ஒருவன்தான் உண்மையான ஆண். உண்மையான ஆணுக்கினுடைய அழகின் மேன்மை, மணிமகுடம் நெட்டு வைத்த வேலுக்கு பொட்டு வைத்ததைப் போல இருக்க வேண்டும் ஆண் என்று கம்பீரமாக சொல்கின்றார். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ராமகாதையில் ராமன் அசோகவனத்தில் சீதை இருந்த போதும் ஒற்றை சிந்தனை தான், இந்த இரு பிறவிக்கு இரு மாதரையும் சிந்தையாலும் தொடை. மனதால கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். அப்படியே இன்னொரு காட்சி வருது. ஜனக மகாராஜா பெண்ணா சீதா பிராட்டி இருக்கும்போது தங்களுடைய குலகுருவோடு அந்த மிதிலை நோக்கி சென்றபோது, ஜானகியை பார்த்தபோது அண்ணலும் அவளும் நோக்கினாலே அப்ப இதயத்தில் ஒரு மாற்றம் வந்தது. ஆனால் யோசிக்கிறாரா, ஆகா ஆகா, திருமணம் நடந்திருந்தா அந்த பெண்ணை நான் பார்த்துருந்தா அது ரொம்ப தப்பாச்சே. அடுத்து அவர் வழியை பார்த்து பேசியதான், சீச்சா என் மனசு அப்படி ஆயிருந்தா அதுக்கு மேலே புருவம் உயர்த்தி பார்த்துருக்காது, என் மனசு அதுக்கு அனுமதிச்சிருக்காது. கண்டிப்பாக சீதா பிராட்டிக்கு திருமணம் நடக்கலை. இதுக்கு மேலே அற ஒழுக்கம்னு இருக்கு பாருங்க. இதை அப்படியே கட் பண்ணி சீதைக்கு வாங்க. அவங்க எப்படி தன் கணவனை தவிர அல்லல் மக்கள் இலங்கை ஆகுமோ எல்லை நித்த உலகங்கள் யாவையும் சொன்னினால் சுடுவேன், தூயவன் வில்லி நாற்றலுக்குமா சென்று வீசினேன். ராவணனை ஒரு புல்லா பூண்டா மதிக்கவே இல்லை. இது அப்படியே வைங்க. ராவணன் பாத்திரத்துக்கு வாங்க. ராவணன்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு தான் மாய வித்தை தெரியுமே, ராமன் மாதிரி வேடம் அணிந்து சீதையை நீ அபகரிக்கலாமே. அப்ப ராவணன் சொல்வதாக உரையாசிரியர்கள் சொல்றாங்க, ராமன் மாதிரி வேஷம் போட்டுட்டாலே மனசு யாரையும் நினைக்க தோணலை, பார்க்க தோணலை, தப்பா நடந்துக்க தோணலை. எவ்வளவு அந்த பாத்திரத்துக்கு உச்சத்தை கம்பன் கொடுத்திருக்கான் பாருங்க. பிறன்மனையை பார்க்குவது நோக்குவது கூட தப்புங்கிறத அப்ப காப்பியத்தினுடைய எதிர்நிலை பாத்திரம் ராவணனுடைய வீழ்ச்சிக்கே அதைத்தான் காரணமா வச்சான். சிவனை சிந்திக்க வேண்டிய இதயத்தில் சீதை சீதை என்று நினைத்த மாத்திரத்திலேயே மலையாக இருந்த ராவணன் மண்ணோடு மண்ணாகி போனான் என்று
காப்பியத்தை முடிக்கிறான். அதனால்தான் அவர் ராமன் போட்ட அம்பு இருக்கு, அது அப்படியே சல்லடை மாதிரி இதயத்தை தொலைச்சு 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 எடுத்து வெளில வந்ததான். ஏன்? சீதை என்கின்ற சிந்தனை கடுகளவும் அவன் இதயத்தில் இருந்துடக்கூடாதுங்கிறது தான் இந்த ராமபிரானுடைய அம்பு அப்படியே சல்லடை மாதிரி தொலைச்சுதான். இதை அப்படியே வைங்க. ஒரு நுட்பத்தை பாருங்க ராமகாதையில், மனிதர்களுக்கு மட்டுமல்ல, வானர சேனையான வாலி வதைக்கு ராமன் சொல்லுவான், வாலி, நீ வானரமாக இருந்தாலும் கூட தம்பி மனைவியை அபகரிப்ப நினைத்தது முற்றிலும் தவறு என்று ஒரு நீதி போதனையே எடுத்தான் என்றால், கம்பன் மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் கூட ஒழுக்க நெறியை, பண்பாட்டு நெறியை பறைசாற்றி ஆண்களுடைய அழகு என்பது பிறன்மனை நோக்கா பேராண்மை என்பதை இந்த மண்ணுக்கு சொல்லி ஆண்மைக்கு பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் உலகமெல்லாம் மகளிர் தினத்தை மார்ச் மாதம் கொண்டாடுகின்றோம். அதுவும் மார்ச் 8 மகளிர் தினம்னு கொண்டாடுறோம். ஆண்களே, நாம் பெண்மையை உண்மையாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் ஆண்கள் இதயத்தில் சுய கட்டுப்பாடோடு வாழ்வதுதான் உண்மையான ராமனுக்கு செய்யும் இறைநெறி. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.